எனக்கு சாட் ஐட்டம்ஸ்லயே இந்த பேல்பூரி தாங்க ரொம்பவே ஃபேவரட். ஈவினிங் டைம்ல ஏதாவது சாப்பிடணும்னு தோன்றப்ப ரொம்ப ஈஸியா பேல்பூரி வீட்லயே செஞ்சுருவோம். அப்படியே கடையில கிடைக்கிற மாரி இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேல்பூரிக்கு 2 தக்காளிய சேர்த்து ஒரு பிளேட் மட்டும் யூஸ் பண்ணி இன்னும் பாதியமா சாப்பர்ல சேர்த்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 2 பிளேட் யூஸ் பண்ணி 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கேரட்டை நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரீசெண்டா ஆன்லைன்ல நிறைய ரிவ்யூஸ் படிச்சு பார்த்து ஃபைனலா இந்த சாப்பர் வாங்கியிருந்தேன். மார்னிங் ரொம்ப அவசரமா குக் பண்றப்ப இந்த சாப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பொரிய ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கொஞ்சமா வறுத்த வேர்க்கடலை, 2 ஸ்பூன் மிக்சர், 2 ஸ்பூன் ஓம்பொடி, 1/4 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு, ஆஃப் லெமன் ஜூஸ், கொஞ்சமா கொத்தமல்லியும், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கடைசியா ஒரு சர்விங் பவுல் இதை போட்டு கொஞ்சமா ஓம்பொடிய மேல தூவிட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டா செம்ம டேஸ்டியான பேல்பூரி ரெடி.